Praise the Lord. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக எடுக்கப்பட்ட தலைப்பு தேவையானது ஒன்றே. One thing is needful. இதற்கு ஆதார வசனமாக லூக்கா சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மனிதனுடைய வாழ்க்கையில தேவைகள் என்று பார்க்கும்போது அநேகமா இருக்குங்க. ஆனாலும் நமக்கு ஒரு தேவை மாத்திரமே அவசியமாய் காணப்படுகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த தலைப்பிலிருந்தே நாம் அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இட்ஸ் நாட் அபவுட் மெனி திங் பட் ஆல் அபவுட் ஒன் திங். இந்த தேவை நம்ம வாழ்க்கையில சந்திக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஓடுகிறவர்களா இருக்கக்கூடாதுங்க. மாறாக நாம் கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்துதான் இந்த தேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மிடத்தில் இருக்கும் அநேக காரியங்கள் ஒரு நாள் நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுங்க. ஆனால் இந்த பங்கானது நம்மை விட்டு எடுபடாத ஒரு பங்கு என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. இந்த நாளிலும் இந்த பங்கு பெற்ற அந்த நபரை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த நபரின் பெயர் மரியாள். 2 சகோதரிகளை குறித்த காரியம் தாங்க இந்த சம்பவம். இன்னொரு சகோதரி பேர் மார்த்தாள். எருசலேம்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மைல் தொலைவில் தான் இந்த பெத்தானியா என்ற ஒரு பிளேஸ் இருக்கு. இந்த பிளேஸ்ல தான் இவங்க இருந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில மனிதனாய் அவதரித்து கொண்டிருந்த காலகட்டத்தில அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக கடைசியா இந்த ஊருக்கு தான் அவர் கடந்து போனார். இவர்களுக்கு ஒரு சகோதரன் இருந்தார். அந்த சகோதரன் பேர் லாசரு. இந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை இந்த பூமியில செய்து கொண்டிருந்த வேளையில இயேசுவை தன் வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டது மார்த்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிப்பீர்களானால் 38 42 வரை இவர்களை குறித்ததான சம்பவம் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு ஒருவேளை மார்த்தாள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த இடத்துல உள்ளத்தில முதலாவது ஏற்றுக்கொண்டது யாருன்னா மரியாள் தாங்க. இந்த மரியாளை குறித்து தான் நாம் இந்த நாளிலும் பார்க்க போகிறோம். வேதாகமத்துல 4 சுவிசேஷ புத்தகத்துல யோவானிலும் லூக்காவிலும் மார்க்குவிலும் இவர்களை பற்றி சில குறிப்புகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இயேசு மூலமாய் சாட்சி பெற்றவள் தான் இந்த மரியாள். மரியாளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 4 குணாதிசயங்கள் இருந்ததுங்க. முதலாவது, she was wise in choosing. அவர் தெரிந்து கொண்ட காரியத்துல அவர் ஞானம் உள்ளவளாய் காணப்பட்டாள். அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில கூட குட் ஆர் பேட்னு சொல்லி 2 ஆப்ஷன்ஸ் தான் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 காரியங்கள் தான் முன் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இவரை நான் சூஸ் பண்ணுவதுல நமக்கு ஞானம் மிக அவசியமா இருக்கணும். இந்த இடத்துல மரியாள் சரியாய் அதை சூஸ் பண்ணார் என்றே நம்ம சொல்லலாம். வீட்டு காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவசியமாய் காணப்பட்டாலும் அந்த தருணங்களில மரியாளுக்கு அவசியமாய் காணப்பட்டது, அத்தியாவசியமாய் தேவைப்பட்டது என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை தான். இரண்டாவது, she sat at the feet of Jesus. அவள் தெரிந்து கொண்ட பிளேஸ் என்னன்னா கர்த்தருடைய பாதம் தான். ஒரு மனிதன் கர்த்தருடைய பாதத்துல அமர நாம் கற்றுக்கொள்ளும் போது, கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நம்முடைய காலகட்டங்களில நிறைய காரியங்களுக்கு நம்முடைய செவிகளை நாம் சாய்க்கிறவர்களா இருக்கிறோம். தேவையற்ற காரியங்களுக்கு நம்முடைய செவிகளை நாம் கொடுக்கிறோம். ஆனால் தேவையானது ஒன்றே என்று வேதம் நமக்கு சொல்லுகிற இந்த காரியங்களுக்கு செவி கொடுப்பதற்கு அநேக நேரத்துல நாம் மறந்து விடுகிறவர்களா இருக்கிறோம். ஆனால் மரியாளை பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பாதத்தை அவங்க சரியா சூஸ் பண்ணியிருந்தாங்க. மூன்றாவது, இயேசுவின் சிநேகிதனும் மார்த்தாள் மரியாளின் சகோதரனுமாகிய லாசரு மரித்து 4 நாட்களாய் கல்லறையில வைக்கப்பட்ட அந்த காலகட்டங்களிலே ஆண்டவராகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு மார்த்தாள் இயேசுவை சந்திக்க ஓடினாள். மரியாளோ தன் வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. மரியாளுக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 காரியம் தாங்க. ஒன்று, கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்பது. 2வது, தரித்திருக்கிற ஒரு அனுபவம் இருந்தது. 4வதாக
மார்த்தாள் மரியாளிடத்துல வந்து ஆண்டவராகிய இயேசுவை அழைக்கிறார் என்று சொல்லும்போது இயேசுவை பார்க்க மரியாள் புறப்பட்டு ஓடுறாங்க. புறப்பட்டு போய் இயேசுவை பார்த்த உடனே மரியாள் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுங்களாங்க? ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்தவளாய் காணப்பட்டார். இது மரியாளுடைய தாழ்மையின் குணத்தை குறிக்கிறது. இந்த மரியாளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த 4 குணாதிசயங்கள் தான் மரியாளுடைய வாழ்க்கையில நல்ல பங்கை தெரிந்து கொள்ள மரியாளுக்கு உதவி செய்வதா இருக்குதுங்க. இந்த நாளிலும் ஒருவேளை நாமும் நம்முடைய அநேக வீட்டு காரியங்களை குறித்து அநேக பற்பல காரியங்கள் நிமித்தமாய் நாம் வருத்தப்பட்டு இல்ல வேலை பலுக்கள் நிமித்தமாய் ஆண்டவருடைய பாதத்துல உட்காராத ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கிற ஒரு கருத்து என்னவென்றால், கர்த்தருடைய பாதத்தில் மரியாள் அமர்ந்தால் நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டார். இந்த நாளிலும் அநேக காரியங்கள் நம்மை விட்டு ஒரு நாள் எடுபட்டு போய்விடுங்க, அல்லது நாம் அந்த காரியங்களை விட்டு பிரிந்து போகக்கூடும். ஆனால் வேதாகமத்துல சொல்லப்பட்டபடியே தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட பங்கு தன்னை விட்டு எடுபடாத ஒரு பங்கு, அவளை விட்டு அது எடுத்துக்கொள்ளப்படவே முடியாத ஒரு காரியம் தாங்க. இந்த இடத்துல மரியாள் தேவையான அந்த பங்கை மரியாள் சரியாய் சூஸ் பண்ணாங்க. நாமும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பாதத்தை நாம் அமர கற்றுக்கொள்ளும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய செவிகளை சாய்க்கும் போது, நாம் தேவனுடைய சமூகத்துல தரித்திருக்கும் போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பங்கை கொடுக்க அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். God bless you.